ஒரு நாட்டுல கை வச்சா 3 நாட்டுல கை வச்ச மாதிரி என்று இந்த பாஷா படம் ரஜினி ஸ்டைல்ல சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து அவசரமா நேத்து வந்துகிட்டு இந்த மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் பெக்ட்ங்கிற ஒரு கூட்டு ராணுவ ஒப்பந்தத்துல சைன் பண்ணிருக்காங்க. கல்வி, செல்வம், வீரம் இந்த மூன்றுலையும் சிறந்தது எது என்கிற கேள்வி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து ஒரு பேசு பொருளா இருக்கக்குள்ள கல்வியும் செல்வமும் வீரமும் ஒண்டா சேர்ந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு டீம் தான் இப்ப இந்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணிருக்கிற இந்த ஒரு டீம். ஆனா இங்க இருக்கிற கேள்வி என்னண்டா, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இந்த டீம் அமெரிக்காட வழிகாட்டுதல்களோட உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு டீமா, இல்லன்னா இந்த பிராந்திய பாதுகாப்பு கண்டு அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருந்துட்டு அமெரிக்கா கிட்ட இருந்து இனி நமக்கு பாதுகாப்பு கிடைக்காதுங்கிற விஷயத்தை தெரிஞ்ச விரக்தியில உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு டீமாங்கிற இந்த 2 கோணத்திலையும் யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் சவுதி அரேபியாவோட இந்த நகர்வுகளை பார்க்க கூட நமக்கு அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் இந்த 2 கோணத்திலேயே நாம இதை பார்க்கணுங்கிறதையும், உண்மையிலேயே இந்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணி இருக்கிற இந்த 3 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுக்கு யாராவது தாக்குதல் நடத்தினா பதில் தாக்குதலை மற்ற 2 நாடும் சேர்ந்து நடத்துவா என்கிற கேள்விக்கான பதிலையும் தான் இந்த வீடியோல நாம தெளிவா செல்ல போறதால கட்டாயமா இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு ஏனையவர்களும் பாக்குற மாதிரி ஷேர் செஞ்சிருங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் என்னுடைய இந்த அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போற வீடியோட லிங்கையும் அந்த குரூப் மூலமாகவே இன்ஸ்டன்டா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவேன். முதல்ல நான் ஏன் இந்த 3 நாடுகளையும் கல்வி, செல்வம், வீரம் இது 3ஐயும் சேர்த்த மாதிரி ஒரு டீம் என்று சொன்னா, 3 பேரும் 3 விதமான விடயங்கள்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது இந்த துருக்கி வந்துகிட்டு அட்வான்ஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அதோட வந்துகிட்டு இந்த அட்வான்ஸ் ட்ரோன் சிஸ்டம் போன்ற இந்த விடயங்கள்ல தேர்ச்சி பெற்ற ஒரு நாடா இவங்க இருக்கிறதால இவங்களை வந்துகிட்டு நம்ம கல்வியில சிறந்த ஒரு நாடா எடுத்துக்கிறோம். இது மட்டும் இல்லாம துருக்கி வந்துகிட்டு நேட்டோ கூட்டணியிலையும் ஒரு மெம்பரா இருக்காங்க. அடுத்தது பாகிஸ்தான், இவங்க வந்துகிட்டு அணு ஆயுதம் கொண்ட ஒரு நாடா இருக்கிறதோட ஆப்கானிஸ்தான் போன்ற பல போர்கள்ல பங்கு பற்றின அனுபவமும் ராணுவ தேர்ச்சியும் இவங்களுக்கு இருக்கிறதால நாம இவங்களை வீரம் கொண்ட ஒரு நாடா எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு சவுதி, இந்த சவுதி அரேபியா இவங்க பாகிஸ்தான், துருக்கி போன்ற இந்த 2 நாடுகளுக்கிட்டையும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய செல்வத்தை வச்சிருக்கிறதால இவங்களை நாம செல்வம் என்று சொல்லலாம். இந்த 3 பேரும் சேர்ந்து இப்ப இந்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணினதால் தான் நான் கல்வியும் செல்வமும் வீரமும் ஒண்டா சேருதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இப்ப இந்த டீம் ஒண்டா சேர்ந்ததுக்கு என்ன காரணம்ங்கிறத நாம பார்த்தோம்னா அதுக்கு 2 வகையான கோணத்துல நாம அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ரீசெண்டா வந்துகிட்டு இந்த அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஈராக்ல இருக்கிற PMFங்கிற ஈராக் அரசாங்கத்தோட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கிற ஒரு ராணுவ கட்டமைப்புல தாக்குதல் நடத்தினதால PMF வந்துகிட்டு சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தின அந்த தாக்குதலுக்கு பதிலடிய எந்த நிமிஷத்திலேயாவது கொடுக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா வந்துகிட்டு இந்த சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையில வந்துகிட்டு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தாக்குதல் பரிமாற்றம், அதோட சேர்த்து ஹவுதிகள் இப்ப சவுதி அரேபியாவோட கப்பல்களுக்கு போட்டிருக்கிற அந்த நேவல் பிளாக்கேட், இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களுக்கிட்ட இருந்து சவுதி அரேபியா அவங்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படியான ஒரு கூட்டணியை சேர்த்திருக்கலாம். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரும், ஏன் சவுதி அரேபியா இப்படி ஒரு கூட்டணியை சேர்க்கணும்? சவுதி அரேபியாவை பாதுகாக்கிறதுக்கு தானே அங்க அமெரிக்காட அவங்களோட அந்த மிலிட்டரி பேஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பு அவங்க வழங்க மாட்டாங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் என்னன்னா, ரீசெண்டா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ல நடத்தின தாக்குதலால ஆரம்பிச்ச அந்த போர் இருக்குதானே, அதால இப்ப மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. சின்ன சந்தேகம் சொல்லலாம், பெரிய சந்தேகம். அது என்னடி சரி நாம அதை பார்த்தோம்னா, ஈரான் தாக்குதல் நடத்தினது எல்லாமே அமெரிக்காட ராணுவ தளத்துல தான். அமெரிக்கான ராணுவ தளம் அவங்களோட நாட்டுல இல்லண்டா ஈரான் தாக்குதல் அவங்களோட நாட்டுக்கு நடந்திருக்காதுங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா, ஈரான் நடத்துற தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலை செஞ்சு ஈரான முழுமையா வெற்றி பெற இயலாத ஒரு நாடு எப்படி நமக்கு பாதுகாப்பு தரும்ங்கிற ஒரு சந்தேகம். ஏனென்றா ஒரு நாட்டுல இன்னொரு நாடு செய்யற உச்சகட்ட அத்துமீறல் என்னன்னா, அந்த நாட்டு தலைவரை கொள்றது. அதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செஞ்சிட்டு தான் இந்த சண்டையே ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, அது பொதுமக்களை கொள்றது. மினாப்ல இருந்து பிரைமரி ஸ்கூலுக்கு நடத்தின அந்த தாக்குதலால இந்த அத்துமீறலையும் இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல செஞ்சுட்டு தான் இந்த போர் ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது தலைவரை கொண்டது, பொதுமக்களை கொண்டது. இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சவங்க அதுக்கு கீழே எந்த அளவுக்கு இருந்தாலும் போய் இறங்கி
ஈரானை தோற்கடிக்க வைக்க இயலும். ஆனா அவங்களால அது செய்ய இயலாம போயிட்டு, அதாலதான் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமையா இருக்கு. பேச்சுவார்த்தையால இதை முடிக்க இயலும்னா ஈரான் சுப்ரீம் லீடரை கொல்றதுக்கு முதலேயே பேச்சுவார்த்தை நடத்திருக்க இயலும். எந்த பேச்சுவார்த்தையுமே தேவையில்லைன்னு இந்த போரை ஆரம்பிச்ச ஒரு தரப்பு பேச்சுவார்த்தைக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுதான் அவங்க தோத்து போனதுக்கு ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. இந்த விஷயம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நல்லாவே தெரியும். அதாலதான் வந்துட்டு இந்த சவுதி அரேபியா அமெரிக்காவால ஒரு பாதுகாப்பு நமக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க முன் வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு உண்மையான விஷயம் இருக்கு. இந்த ஈரான் போர்ல மத்திய கிழக்கு நாடுகள் படிச்ச ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட மத்திய கிழக்குல இருக்கிற இஸ்ரேல்ல பாதுகாப்புல மட்டும்தான் அதிகமான கவனத்தை கொடுக்குதுங்கிறது தான் இந்த மத்திய கிழக்கு அரபு நாடுகள் படிச்ச ஒரு முதல் பாடம். இஸ்ரேலுக்கு மட்டுமே அமெரிக்கா பாதுகாப்பு முன்னுரிமையை வழங்குறத பார்த்து ஒரு விரக்தி இல்லை, இனி இது வேலைக்காகாது, நம்மளை இனி நாமளே பார்த்துக்கணுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கூட சவுதி அரேபியா இந்த மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் பெக்ட்ங்கிற ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லண்டா அதுக்கு அடுத்த ஒப்போசிட் சைட்ல வச்சு பார்த்தோம்டா, அதாவது இந்த சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கினதுக்கான காரணத்தை நாம 2 கோணத்துல வச்சு பார்க்கலாம் ஏற்கனவே சொல்லி இருந்திருந்தானே. அதுல இருக்கிற முதலாவது கோணத்தை தான் இப்ப நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்ப அந்த 2வது கோணத்துல நாம பார்த்தோம்டா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு எதிரி என்றா அது வந்துகிட்டு நம்ம ஈரான் தான். ஈரானுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட நண்பர்களான இந்த ஹெஸ்புல்லா, ஹவுதிகள், அடுத்ததான் இந்த ஈராக்ல இருக்கிற பிஎம்எஃப் போன்ற இந்த கூட்டாளிகள் தான். இப்ப சவுதி அரேபியாவுக்கும் ஈராக்ல இருக்கிற பிஎம்எஃப்க்கும் இடையில ஒரு பதற்றமான சூழல் இருக்கு. இதுக்கு சவுதி அரேபியா அமெரிக்காவோட சேர்ந்து நடத்தின அந்த தாக்குதல் ஒரு காரணமா இருக்கு. அடுத்ததான் வந்துகிட்டு இந்த ஹவுதிகளும் சவுதி அரேபியாவுக்கும், அதாவது ஹவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இது 2014 அந்த பிரச்சனை தொடங்கி இருந்தாலும் இப்ப கொஞ்சமா சூடு பிடிச்சிருக்கு. இப்ப இந்த பிரச்சனைகளை காரணமா வச்சு இன்னும் 2 முஸ்லிம் நாடுகள்ல இதுக்குள்ள இணைச்சு அவங்களுக்குள்ளேயே சண்டை பிடிக்கிறதுக்கான ஒரு சதி திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு இந்த 2 டீமும் ஏதாவது ஒரு பிரச்சனையால சண்டை பிடிச்சா அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை பிடிக்காங்கன்னு சொல்லி ஒரு அவப்பெயரை உருவாக்கி மீடியாவுல சித்தரிக்க. அதாவது அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் போர் நடந்தா அதை இந்த மீடியா உலகம் அமெரிக்க வியட்நாம் போர் என்று தான் சொல்லும். அதே டைம்ல சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதிகளுக்கும் சண்டை கண்டா the war between Saudi Arabia and Iran-backed Houthis என்று தான் இந்த மீடியா உலகம் நமக்கு சொல்லும். இதுக்குள்ள ஈரானையும் இழுக்கு. ஏனென்றா சவுதி அரேபியாவும் ஈரானும் இருவேறுபட்ட கொள்கைகளை பின்பற்ற ஒரு 2 முஸ்லிம் நாடு. முஸ்லிம்கள் எல்லாரையுமே ஒரு குழப்பவாதிகளா சித்தரிக்கணும்டா இந்த அரசியலை தான் அவங்க செய்யணும். இந்த 2 கோணமும் நமக்கு வர சந்தேகம் தானே ஒழிய இதான் உண்மையான விஷயம் என்று சொல்லி நான் யாரையுமே தவறான ஒரு பாதைக்கு கொண்டு செல்ல விரும்பல. இது முழுமையா எனக்கு வந்த தனிப்பட்ட கருத்துங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல டிஸ்கிளைமரா கொடுக்க விரும்புறேன். அடுத்ததா உண்மையா இந்த 3 நாடுகளுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தா அதை தட்டி கேட்க மற்ற 2 நாடுகளும் வருமாங்கிறது அவங்களோட இந்த ஒப்பந்தப்படி நாம பார்த்தோம்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த 3 நாடுகளுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு நாட்டுல யாராவது ஒரு தாக்குதல் நடத்தினா அது தாக்குதல் 3 நாடுகளுக்கும் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலா கருதப்படும் என்கிற விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லி இருக்கிற அந்த கருதப்படும் என்கிற இந்த விஷயத்தை தான் நாம கட்டாயமா பார்க்கணும். ஏதாவது ஒரு நாட்டுக்கு தாக்குதல் நடந்தா மற்ற 2 நாடும் பதில் தாக்குதல் செய்யும் என்று அந்த ஒப்பந்தத்துல தெளிவா சொல்லப்பட்டதா இதுவரைக்கும் வெளிவந்த எந்த செய்தியையும் வச்சு பார்க்கக்குள்ள நமக்கு தெரிய வரல. சோ இந்த பாயிண்ட் படி நாம பார்க்கக்குள்ள ஏதாவது ஒரு நாட்டுக்கு தாக்குதல் நடந்தா மற்ற 2 நாடுகளும் அவங்களோட நாட்டுக்கு அந்த தாக்குதல் நடந்ததா கருதிட்டு அவங்க பதில் தாக்குதல்களையும் செய்ய இயலும். அதாவது அந்த பதில் தாக்குதல்களையும் அவங்க ஈடுபடலாம், இல்லைண்டா ஏதாவது உதவிகளையும் அந்த நாட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த நாட்டுக்கு செய்யலாம். அதுவும் இல்லையண்டா ஏதாவது ஒரு கண்டனத்தை மட்டும் சொல்லிட்டு பேசாம விட்டாலும் விடலாம். ஏனண்டா அவங்களோட நாட்டுல நடந்த மாதிரி கருதப்படும் என்று மட்டும்தான் நாங்க சொல்லியிருக்கேன். அப்படி அவங்களோட நாட்டுல தாக்குதல் நடந்ததா கருதணும் என்று இந்த ஒப்பந்தம் சொல்றதால அவங்க அந்த தாக்குதலை அவங்களோட நாட்டுல நடந்ததா கருதிட்டு கண்டனத்தை மட்டும் பதிவு செஞ்சுட்டு விடலாம் தான். அதாவது நம்ம பார்த்தோம்னா இது மூலமா நான் என்ன சொல்ல வாரேன்னா, அந்தந்த நாடு என்ன முடிவு எடுக்குதோ அதை பொறுத்து தான் இந்த ஒப்பந்தத்துக்கான வெலு இருக்குன்னு சொல்றேன். அடுத்ததா இவங்க 3 பேரும் இப்படி ஒரு ஒப்பந்தத்துல சைன் பண்ணி இருக்கிறது நாம ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா கூட பார்க்கல. ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜிண்டா, சவுதி அரேபியாவுக்கு இப்ப இருக்கிற தாக்குதல் அச்சுறுத்தல்களை தடுக்கிறதுக்காக நாங்க ஒரு நாடு இல்ல 3 பேரும் சேர்ந்து இருக்கோம், எங்களை கை வச்சா நாங்க 3 பேரும் வருவோம் என்கிற ஒரு எச்சரிக்கையை
சும்மா அப்படி போட்டு வைக்கிறதுக்காக கூட இப்படி செஞ்சு இருக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா பார்த்தோம்னா இப்ப நாம இந்த ரோட்டால போய்கிட்டு இருக்கக்குள்ள வளைந்து நெளிந்து செல்லும் பாதை முன்னால் இருக்கிறது என்கிற ஒரு ரோட்ல ஒரு போட் ஒட்டி இருக்குது தானே, இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு, அந்த போட்டை போல ஒரு போட்டா கூட நாம இது எடுத்துக்கல. இப்ப இந்த ஒப்பந்தத்துக்கான வெலு என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஹவுதிகள் திரும்பியும் சவுதி அரேபியாவுக்கு தாக்குதல் நடத்தணும். இல்லைன்னா அந்த பிஎம்எஃப் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து அவங்களுக்கு செஞ்ச அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தணும். அப்பதான் நமக்கு இந்த ஒப்பந்தத்துல இருக்கிற அந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுங்கிறது தெளிவாவே விளங்கும். இவ்வளவும் தான் அந்த ஒப்பந்தம் தொடர்பான விஷயம். இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் எல்லாமே வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கலரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏனையவர்களும் பார்க்குற மாதிரி கட்டாயமா ஷேர் செஞ்சிருங்க. அதோட நான் போடுற வீடியோட ஒவ்வொரு லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்புக்குள்ள போய் சேர்ந்துக்கங்க. அடுத்த ஒவ்வொரு நாளும் நான் போடுற இந்த வீடியோட லிங்கையும் அந்த குரூப் மூலமாகவே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்கிறத சொல்லிட்டே இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.